ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த ஆர்கானிக்கா 40 த்ரெட்டு தான். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெயின்லெஸ் அதாவது பெயின் வந்து அந்த அளவு இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு. இந்த ஐப்ரோ த்ரெட்டிங்னு ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. ஐப்ரோ த்ரெட்டிங் மூலமாக நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம வாயால் பிடிச்சிட்டு பண்ணுற மெத்தடும் ஒன்று இருக்குது. நம்ம நெக்கில் வந்து நாட் பண்ணிவிட்டு அது மூலமாக பண்ணுறதும் இருக்குது. இப்போ செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா? அது எப்படி பண்றாங்க? இந்த 3 விதமான த்ரெட்டிங்க வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ வந்து நம்ப செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்க நான் இந்த 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 த்ரெட்ல வந்து ஒரு இந்த கார்னர்ல பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? கார்னர்ல பிடிச்சுக்கோங்க. இதோட ஸ் அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு ஜான் அதாவது ஒரு ஜான் அளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவ்வளோதான். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் பிடிச்சிருக்கேன் இந்த டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத வந்து இந்த இடத்துல நாட் பண்ணிடுங்க. இதுதான் நான் இப்போ செல்ஃப் த்ரெட்டிங் பத்தி டீச் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி பண்றது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பளுக்கு செல்ஃபா பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி மெத்தட் யூஸ் பண்ணணும். இது பாருங்க, இந்த 2 ஹேண்ட்லயும் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இது என்ன மாரி கொண்டு வரணும்னா, நெக்ஸ்ட்டு இப்படி இது பாருங்க. இப்படி இருக்கு. இந்த நார்த் சைடு இந்த சைடு வந்துரும். இத வந்து நம்ப ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. 5 டைம் பண்ணியாச்சு. இத வந்து இதன் மூலமா நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 ஹேண்டையும் இந்த 3 இங்க பாருங்க. நான் இந்த கையில 3 ஃபிங்கர்ஸ் விட்டுருக்கேன். நீங்க வந்து இதுலயும் 3 ஃபிங்கர்ஸ் கொண்டு வந்துருங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சிசர் மாதிரி பண்ணி இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலாம். இது இந்த பக்கம் பண்ணும்போது இது லாக் ஆயிடும். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது இந்த பக்கம் க்ளோஸ் ஆயிடும். இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது அந்த பக்கம் க்ளோஸ் ஆயிடும். அப்படி பண்ணும்போது அந்த த்ரெட்டு கட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நான் வந்து உங்களுக்கு இதன் மூலமா எப்படி நம்ம செல்ஃபா நம்மளுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லி தரப் போறேன். இது கவனிங்க. நான் என்னுடைய ஃபேஸ்ல இந்த இடத்துல பண்றேன். இப்போ ஓப்பன்ல வச்சிருக்கேன். இத வந்து இப்படி க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல இங்க பண்ணும்போது கொஞ்சம் வலிக்க செய்யும். அப்போ வந்து அது வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணிட்டும் நம்ம பண்ணலாம். இது சில வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் கன்டென்ட் இருந்துச்சுன்னா, நம்ம பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ, அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் த்ரெட் அப்ளை பண்ணி அந்த பவுடர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரெட்டிங் பண்ணலாம். இது வந்து செல்ஃப் த்ரெட்டிங் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து நம்ம நெக் மூலமா எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். இப்போ இது மூலமா நம்ம எப்படி 6 ரொட்டேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ம். இப்போ இங்க பண்ணும்போது ஐப்ரோவ இப்படி பண்ணணும். நான் உங்களுக்கு இப்போ ரஃப்பா தான் பண்ணி காட்டுறேன். எந்த மாதிரி பண்ணணும்னு ப்ராப்பரா ஃபுல் வீடியோ ஐப்ரோ த்ரெட்டிங் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா ஐப்ரோ த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு கம்ப்ளீட்டா காட்டுறேன். ஐப்ரோ த்ரெட்டிங் எப்படி பண்றதுன்னு கம்ப்ளீட்டா வீடியோ போட்டுறலாம். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து செல்ஃப் த்ரெட்டிங் மெத்தட். அதாவது இந்த மெத்தட் வந்து செல்ஃப் த்ரெட்டிங் மெத்தட். இந்த செல்ஃப் த்ரெட்டிங் மெத்தட் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்லயே நம்மள எப்படி ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ செகண்ட் வந்து நெக் மூலமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் மூலமா என்ன பண்ணணும், நம்ம கழுத்துல
இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு, ஏன்னா கழுத்துக்கு நம்ம க்ளோஸாக போடக்கூடாது. இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ நாட் போட்டாச்சு. இது அனதர் எண்ட் என்ன பண்ணணும், இந்த கையில் ஒரு 6 டைம்ஸ், அதாவது 6 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுன்றது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக நம்ம ஹேண்டுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இது க்ளோஸ் பண்ணும்போது இது பாருங்கள், இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி பண்ணலான்றது நான் ஒரு டம்மி டாலோட ஹெட் வச்சு தான் பண்ணி காட்டுறேன், அதை பாருங்கள். இதுதான் நம்மளோட டம்மி மாடல். இந்த மாடலில் நான் இப்போ பண்ண போகிற த்ரெட்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங். நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங் தான் பண்ண போகிறேன். இப்போ என் கழுத்தில் நாட் போட்டுவிட்டேன். இதுக்கப்புறம் இதோட எண்ட்லேருந்து 5-6 டைம்ஸ் வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வேணுன்றது இந்த ஹேண்ட்லேயும் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக க்ரிப் வர மாதிரி பிடிச்சிக்கலாம். இது பாருங்கள், 2 டைம்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. இப்போ நான் இது ஐப்ரோ த்ரெட்டிங்கை எப்போவுமே நம்ம எங்கே கொண்டு போவோம், ஃபஸ்ட்டு அந்த ஐப்ரோவோட இந்த பாட்டம் லேயருக்கு கொண்டு போவோம். கொண்டு போகும்போது இதோட ஷேப் நம்ம பார்த்துக்கணும். அவங்கள்ட்டேருந்து இம்ப்ராப்பராக கொண்டு வந்திருப்பாங்க, இம்ப்ராப்பராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ப்ராப்பராக கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த ஹெட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஹெட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கையை இந்த த்ரெட்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி க்ளோஸாக பிடிச்சிட்டு நம்ம சின்னதாகவே பண்ணலாம். ரொம்ப அதிகமாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு பிடிக்க முடியாமல் போகும். இங்கே பாருங்கள், இதை இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த த்ரெட்டு கொஞ்சம் கழுத்தை பேக்கில் மூவ் பண்ணுங்கள். நான் இப்போ நெக்கு மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கழுத்தை மேலே தூக்குனிங்கன்னா மூவ் ஆகும். பாருங்கள், நான் தூக்குறது தெரியும், அந்த த்ரெட்டு மூவ் ஆகுது பாருங்கள். நான் ஜஸ்ட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் சரியாக தெரியலன்னா நான் இங்கே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பண்ணுறேன், தெரியுமான்னு தெரியல, லைட் ஷேடோவில். சரி, ஓகே, இதிலே பண்ணலாம். இப்போ வந்து இது மூலமாக இதோட ஃபுல்லையும் இந்த ஷேப்லேயும் எடுத்துடுறோம், ஃபுல் ஷேப்லேயும் எடுத்துடுறோம், இந்த எட்ஜுகள்லாம் எடுத்துடுறோம். நம்ம இங்கே பண்ண முடிச்சதுமே இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸையும் எடுத்துடலாம் ஃபாஸ்ட்டாக. எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுத்துட்டாவே உங்களுக்கு எப்படி ஷேப் கொண்டு வர்றதுன்றது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த இடம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் அப் த ஐப்ரோ. இந்த ஐப்ரோவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ண த்ரெட்டிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை இந்த நோஸோட எட்ஜில் கொண்டு வந்துட்டு இந்த ஐப்ரோவோட கார்னர் இது ரெண்டுத்தையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே இதோட கார்னர் எட்ஜும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஐப்ரோ ஷேப். நம்ம பண்ணுற லென்த்தும் அதோட ஸ்டார்டிங்கும் எண்டும் கரெக்டாக இருக்காது செக் பண்ணுற மெத்தடு. அது ஆர்க் வந்து இந்த சென்டரில் வரும். சரியா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங் வந்து எல்லாமே நான் இந்த சைடில் பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டிங் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட்லேருந்து பண்ணலை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங் பண்ணும்போது லெஃப்டோட சைடில் தான் நான் லெஃப்ட் சைடில் பேக் சைடில் நின்றுட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹேண்ட் பண்ணும்போது நான் அவங்களுடைய ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம். இவங்களை நம்ம வந்து டால்ன்றது நம்ம திருப்பிக்கலாம். நம்ம இல்லைன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது நம்ம சேரில் இருப்பாங்க, நம்ம முன்னையும் பின்னையும் வர மாதிரி மாற்றி பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங் தான் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டிங் பண்ணும்போது இந்த டாலோட முகத்தில் இங்கே பாருங்கள், இதோட லெஃப்ட் சைடு ஐப்ரோவை செலக்ட் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு ஐப்ரோவில் நான் இங்கே பண்ண போகிறது வந்து இந்த சைட்லேருந்து ஷேப் கொண்டு வர போகிறேன். ஏன்னா எதுக்காக அப்படி கொண்டு வரேன்னா, ஆப்போசிட் ஆஃப் த ஏர், இந்த ஏரோட க்ரோத் வந்து இந்த சைட்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நான் இப்படி இருந்து பண்ணும்போது தான் அது கட் ஆகும். இங்கேருந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து கொண்டு வர மூவ் பண்ணுறேன், நெக்கை மூவ் பண்ணும்போது இது வந்து கட் ஆகுது. சரியா? அப்போ வந்து இந்த சைடில் மூவ் பண்ணும், இந்த கட் ஆகுது. இந்த சைடில் மூவ் பண்ணும்போது இந்த சைடில் கட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் அழகாக ஷேப் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்பர் சைடும் பண்ணிடலாம்.
நான் வந்து வித்து கம்மியாக வச்சுருக்கேன்னா நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கன்வீனியன்ட் இருக்கோ அது மாதிரி பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லேயே பண்ணிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் நல்லா பெருசாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அவங்க வந்து நல்லா ஒரே இதில் அழகாக டக் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள் 2 3 இந்த மாதிரி இது முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடை வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சைட் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து இந்த டாலை நம்ம இப்போ திருப்பிக்கலாம். இந்த சைட்லேருந்து பண்ணும்போது நான் ரைட் சைடோட பேக்கில் நின்று பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஏரோட க்ரோத் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணும்போது அது ஈஸியாக கட் ஆகும். இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அழகாக இப்படி மூவ் பேக்கில் போகணும். 2 3 ஓகேவா? இது மேலே பாருங்கள், 1 2 3 இதுதான் நம்ம ஐப்ரோஸ் எடுக்கிற மெத்தடு. நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறது ரைட் சைட் பண்ணுறது ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த சென்டரில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். சென்டரில் எப்படி கிளியர் பண்ணுறோன்றது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இதே மாதிரி வியூ தான். இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட், இங்கேருந்து இப்படி கொண்டு வாங்க. இது மாதிரி கிராஸாக கொண்டு வந்து பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம். சென்டரில் கொண்டு வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி பண்ணும்போது இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுக்க முடியும். இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண ஷேப்ஸு அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? இது நோஸோட எட்ஜ்லேருந்து ஐப்ரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதே மாதிரி ஆர்க் செக்ஷன், அதே மாதிரி அதோட ஹெண்டிங் செக்ஷன், இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்துக்கணும். இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடில் அதை இப்படி பார்த்தோம், இந்த சைடில் பார்க்கணும், இப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து செகண்ட் மெத்தட் நெக் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஐப்ரோ த்ரெட்டோட எட்ஜ் எடுத்துகிட்டு போய் எட்ஜில் ஒரு இடத்துல டக் பண்ணிக்கணும். டக் பண்ணிவிட்டு அதோட அடுத்த எட்ஜை நான் இங்கே சின்ன டிஸ்டன்ஸ்லேயே பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இவ்வளோ கேப்பில், அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸில் பண்ணணும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் பண்ணணும். அதாவது கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டிஸ்டன்ஸை. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி கையை சுற்றிட்டு ஒரு 6 சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நூலை லூஸாக விடுங்க. லூஸாக விடும்போது இது பெருசாகும். பாருங்கள், பெருசாகிடுச்சா? ஸோ இந்த சைடு வந்து இந்த சைடு பிடிச்சிக்கோங்க. இதை மூலமாக நம்ம இப்போ கிளைண்ட்டுக்கு பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சிசர் மாதிரி. இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது வந்து க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் ஆக கட் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த டால் பாருங்கள். இப்போ மவுத் மூலமாக அந்த இந்த மெத்தட் மூலமாக பண்ணுறம்போது நம்ம வந்து எப்படி எந்த பக்கம் வந்து பண்ணணும்னா, இப்போ அதே மாதிரி தான் ஏர் க்ரோத் இந்த சைட்டில் ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இந்த சைடு முடிக்கும்போது இந்த டாலை இந்த சைடில் நம்ம சைடில் ரொட்டேஷன் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து இதெல்லாம் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா அது தானாகவே கட் ஆகும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கட் பண்ணணும், அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கட் பண்ணணும், அதே சைடு இந்த சைடு கட் பண்ணணும். ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சென்டரில் அதே போல் தான் சேம் மெத்தட். இப்படி இருந்து பண்ண போகிறோம், இப்படி இருந்து பண்ண போகிறோம், அப்புறம் இப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம். இங்கெல்லாம் பண்ணும்போது 480 லைக் அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வந்து ரெண்டு ஐப்ரோவும் ஈவனாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? இதுதான் ஐப்ரோஸ் மெத்தட்.
ஐப்ரோ 3 மெத்தடும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஐப்ரோ 3 மெத்தட்லேயும் நீங்கள் கற்றுப்பீங்க. ஃபஸ்ட் மெத்தட் வந்து செல்ஃப் த்ரெட் மெத்தட். இந்த 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம நம்மளே பண்ணிக்கிறது. ரெண்டாவது வந்து நெக்கு மூலமாக, அதாவது நெக்கு மூலமாக த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணுறது. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். அதாவது இது நம்ம பெஸ்ட் மெத்தட்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம மவுத் மூலமாக த்ரெட்டை பிடிச்சிட்டு பண்ணுறது. அது வந்து பண்ணும்போது அந்த மெத்தடும் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது நெக்கு மூலமாக பண்ணுறது கன்வீனியன்ட்டான நல்ல பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த ஐப்ரோ த்ரெட் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச்.